ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். கதையின் பெயர் ஆராதனாவின் ஆயுதம். ஒரு காலத்தில் மிக அழகான ஒரு அரண்மனையில் ஒரு கொடூரமான மந்திரவாதி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் நிசாதா. வெளியில் அவள் சிரித்தாலும் உள்ளே அவள் இதயம் கல்லாக இருந்தது. அந்த நாட்டின் சிறிய ராஜகுமாரி ஆராதனா. அவள் நல்ல மனசு கொண்டவள். அவளின் அழகு மட்டும் இல்லை, அவளின் உள்ளத்தின் ஒளியே அனைவரையும் கவர்ந்தது. அதை பார்த்த நிசாதாவிற்கு பொறாமை ஏற்பட்டது. அந்த ஒளியின் உலகத்தை மிஞ்சக்கூடாது என்று அவள் கோபத்துடன் சொன்னாள். அவள் ஒரு மந்திரத்தை உச்சரித்தாள். அடுத்த நொடியில் ஆராதனா ஒரு சிறிய பொம்மையாக மாறி ஒரு கண்ணாடி ஜாடிக்குள் அடைக்கப்பட்டாள். அரண்மனையின் ரகசியம். அந்த ஜாடியை நிசாதா எப்போதும் தன் கையில் வைத்துக்கொண்டு அவளின் பயந்த முகத்தை பார்த்து சிரித்தாள். ஆனால் அந்த அரண்மனையில் இன்னொருவர் இருந்தார், ஒரு பழைய வேலைக்காரி. அவள் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாள். இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். ஒரு இரவு மின்னலும் இடியும் அடித்துக் கொண்டிருந்தது. அந்த வேலைக்காரி மெதுவாக ஜாடியை எடுத்தாள். அவள் ஜாடியை தரையில் உடைத்தாள். அந்த நொடியில் ஒளி வெடித்தது. ஆராதனா மீண்டும் ராஜகுமாரியாக மாறினாள். நிசாதா கோபத்துடன் கத்தினாள். ஆராதனா மீண்டும் ராஜகுமாரியாக மாறி மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அவள் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நிசாதா உண்மையில் எங்கே? அடுத்த சில நாட்களில் அரண்மனையில் சில விசித்திரங்கள் நடக்க ஆரம்பித்தது. தானாக கண்ணாடிகள் உடைதல், விளக்குகள் அணைதல், யாரோ சிரிப்பது போன்ற ஒலி கேட்குதல். ஆராதனா இதை கவனித்தாள். வேலைக்காரியின் எச்சரிக்கை. அந்த பழைய வேலைக்காரி மெதுவாக சொன்னாள், நிசாதா முழுமையாக அழியவிடவில்லை. அவள் சக்தி இன்னும் எங்கோ மறைந்திருக்கிறது என்று. ஒரு நாள் ஆராதனா அரண்மனையின் கீழ் அடித்தளத்தில் ஒரு பழைய அறையை கண்டுபிடித்தாள். அங்கு ஒரு பெரிய மந்திர கண்ணாடி இருந்தது. அவள் அதை பார்த்தவுடன் கண்ணாடியின் அவளின் முகம் இல்லாமல் நிசாதாவின் முகம் இருந்தது. நான் திரும்ப வருவேன் என்று ஒலி கேட்டது. புதிய ஆபத்து. அந்த கண்ணாடி உடைக்கப்படாமல் இருந்தால் நிசாதா மீண்டும் உயிர் பெறுவாள். ஆராதனா இப்போது ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டும். கண்ணாடியை உடைக்கமா அல்லது அதில் இருக்கும் சக்தியை பயன்படுத்தலாமா என்று. உடைந்த நம்பிக்கை. அரண்மனையின் கீழ்த்தளத்தில் அந்த மந்திர கண்ணாடி முன் நின்றிருந்தாள் ஆராதனா. அவள் கையில் விளக்கு. இதயம் பயத்தில் துடித்தது. கண்ணாடியில் சோதனை. கண்ணாடி மெதுவாக ஒளிர்ந்தது. அதற்குள் நிசாதாவின் குரல், நீ என்னை அழிக்க முடியும், ஆனால் உன் அன்பை நீயே அழிக்க வேண்டும் என்று. அடுத்த நொடியில் கண்ணாடியில் ஒரு காட்சி தோன்றியது. அந்த வேலைக்கார பாட்டியம்மா உயிர் ஆபத்தில். கடினமான தேர்வு. குரல் மீண்டும் ஒலித்தது, கண்ணாடி உடைந்தால் நான் மறைந்து விடுவேன், ஆனால் அவள் உயிர் போய்விடும். கண்ணாடியை விட்டுவிட்டால் வேலைக்காரி வருவாள், ஆனால் திரும்பவும் நானும் வருவேன் என்று. ஆராதனாவின் முடிவு. கண்ணீருடன் ஆராதனா சொன்னார், என்னை காப்பாற்றியவர்களின் உயிரை நான் இழக்க முடியாது. அவள் கண்ணாடியை உடைக்கவில்லை. அந்த நொடியில் கண்ணாடி முழுவதும் கருமையாக மாறியது. நிசாதா சிரிப்பும் முழங்கியது. வேலைக்காரி உயிர் பிழைத்தாள். ஆனால் நிசாதாவும் உயிர் பிழைத்தாள். ஆராதனா தனியாக நின்றாள். அவளின் கைகளில் கண்ணீர் விழுந்தது. நான் சரியான தேர்வை செய்தேனா? பின்னால் இருட்டில் நிசாதா கண்கள் மெதுவாக திறந்தது. இருளில் எழுச்சி.
மழை பெய்த அந்த இரவு அரண்மனை முழுவதும் இருள் சூழ்ந்தது. ஆராதனா தனியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் இன்னும் கண்ணீர். அந்த மந்திர கண்ணாடி திடீரென்று வெடித்தது. கரும்புகை எல்லா திசையிலும் பரவியது. அந்த புகையிலிருந்து மெதுவாக ஒரு ஒளி வந்தது. ஒரு உருவம். அது நிஷாதா. மீண்டும் முழு சக்தியுடன் உயிர் பெற்றாள். நீ எடுத்த அந்த முடிவு என்னை இன்னும் வலிமையாக மாற்றியது என்று அவள் சிரித்தாள். அரண்மனையின் ஆபத்து. சுவர்கள் குலுங்கின. தீப்பற்றி ஆரம்பித்தது. மக்கள் பயந்து ஓடினர். ஆராதனா புரிந்து கொண்டாள். இது எல்லாம் என் தவறுதான் என்று. வேலைக்காரியின் உண்மை. அந்த வேலைக்காரி அவளிடம் வந்து சொன்னாள், இது உன் தவறு இல்லை, இது உன் அன்புதான் உன்னை இப்படி செய்தது. ஆனால் இப்போது அதை சரி செய்ய வேண்டும் என்றார். அந்த வினாடியில் ஆராதனாவின் உள்ளத்தில் ஒரு ஒளி எழுந்தது. அவள் கைகளில் இருந்த அந்த சிறிய விளக்கு ஒரு மந்திர ஆயுதமாக மாறியது. ஆராதனா நிஷாதாவை நேராக பார்த்தாள். இந்த முறை நான் ஓட மாட்டேன் என்றாள். நிஷாதா சிரித்தாள். பார்ப்போம் என்றாள். இருளும் ஒளியும் மோதப் போகிறது. இதயத்தை உடைக்கும் உண்மை. இருள் மற்றும் ஒளி மோதும் அந்த தருணத்தில் ஆராதனா தன் மந்திர விளக்கை உயர்த்தினாள். இது முடிவு ஆகணும் என்று அவள் கத்தினாள். நிஷாதா சிரித்தாள். ஆனால் அவள் சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. நீ என்னை அழிக்கணும்னா முதலில் உன்னையே நீ தெரிஞ்சுக்கோ என்றாள். அவளின் கைகளில் உயர்த்தினாள். ஒரு நினைவு காட்சி வெளிப்பட்டது. அதிர்ச்சி, உண்மை. அந்த காட்சியில் நிஷாதா ஒரு கொடூர மந்திரவாதி இல்லை. அவள் ஒரு காலத்தில் இந்த அரண்மனையின் ராணியாக இருந்தாள். அவள் பெயர் நிஷாரா. நிஷாரா ஒரு நல்ல ராணி. ஆனால் அவர்களின் நெருங்கி பழகியோர் அவளை துரோகம் செய்தார்கள். அவளை அந்த மந்திர கண்ணாடிக்குள் அடைத்தார்கள். அவள் கோபம், துக்கம், அதுவே அவளின் நிஷாராவாக மாற்றியது. மிக பெரியது. நிஷாரா மெதுவாக சொன்னாள், நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. ஆனால் நீதான் என்னை விடுவிச்ச. உன் அன்புதான் என்னை திரும்ப கொண்டு வந்தது. ஆராதனா அதிர்ச்சி அடைந்தாள். நிஷாரா சொன்னாள், என்னை அழிக்க நீ இன்னும் முடியும். ஆனால் அப்படி செய்தால் நீ உன் உள்ளத்தை, அன்பையும் அழிச்சிடணும் என்றாள். அல்லது என்னை மன்னிச்சா நான் மறுபடியும் மனிதராக மாறலாம். அதனால் அதற்குள் நீ என் சக்தியை இழக்கணும். ஆராதனா கண்ணீர் வடித்தாள். ஒருவரை காப்பாற்ற என்னையே இழந்தாலும் பரவாயில்லை என்றாள். அவள் தன் மந்திர சக்தியை விட்டு கொடுத்தாள். சோகமான அழகு. நிஷாரா மெதுவாக மனிதனாக மாறினாள். ஆனால் ஆராதனா மெதுவாக மங்க ஆரம்பித்தாள். அவள் ஒரு ஒளியாக மாறி அரண்மனையின் உள்ளே மறைந்தாள். இறுதி காட்சி. நிஷாரா மண்டியிட்டு அழுதாள். என்னை காப்பாற்ற நீயே மறைஞ்சிட்டியே. அரண்மனையின் அமைதி. ஆனால் ஒரு மென்மையான குரல் காட்சியில் கேட்டது. அன்பு ஒருபோதும் மறையாது. அது வடிவம் மட்டும் மாறும். மீண்டும் ஒரு அதிசயம். நிஷாரா தன் இதயத்திலிருந்து உண்மையான மன்னிப்புடன் அழுதாள். அந்த கண்ணீர் துளி தரையில் விழுந்தது. அந்த இடத்தில் ஒரு ஒளி மலர்ந்தது. மெதுவாக ஆராதனா மீண்டும் உருவம் எடுக்க ஆரம்பித்தாள். நிஷாரா அவளை கட்டிப்பிடித்தாள். இந்த முறை நான் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன், இழக்கவும் மாட்டேன் என்றார். நிஷாரா நல்ல ராணியாக மாறினாள். மந்திர சக்தியில் இல்லை, அன்பில் உள்ளது என்று அவள் புரிந்து கொண்டாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.